படத்துல 3 பாத்திரம். 3 பாத்திரத்துல யார் சைக்கோ அப்படிங்கிறது வந்து மாறி மாறி போயிட்டு இருக்கும். அந்த குழப்பங்கள்ல இறுதியா யார் அதுல உண்மையான சைக்கோவா இருந்தாங்க, யாருக்கு உண்மையிலே பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறது தான் படம் வந்து ரிவீல் பண்ணுது. அது கடைசி காட்சியில புரிய வைக்குது. படம் வந்து ஒரு பாலைவனத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. படம் ஓபன் பண்ணோடனே பெரிய ஒரு பாலைவனத்துல ஒரு ரோடு கூட இல்லாத ஒரு இடத்துல ஒரு லெவல் கிராஸ் இருக்கு. அங்க வந்து ஆசிஃப் அலி வந்து அங்க வேலை செய்யறாரு. அந்த காட்மேனா வேலை செய்யறாரு. அந்த இடத்துல வந்து நம்ம அந்த பாலைவனம் அதோடைய தொலைவு எல்லாம் காட்சிப்படுத்த ரொம்ப அற்புதமா கேமரா வந்து பண்ணியிருக்காரு அப்பு பிரபாகரோட கேமரா தான் அந்த படத்தை ரொம்ப வலிமையா தூக்கி நிறுத்துன்னு சொல்லலாம். ஆனா அவ்வளவு அற்புதமா காட்சிப்பட்ட படத்துல அந்த பாலைவனத்தை காட்டும்போது நம்ம வந்து ஆடு ஜீவிதம் எல்லாம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஒருவேளை ஏதோ ஒரு பாலைவனத்துல ஒரு வளைகுடா தேசத்துல இருக்கக்கூடிய கஷ்டத்தை சொல்ல வருதா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா படத்தோட இறுதி வரைக்கும் ஜாகிரபிக்கலா இந்த கதை எங்க நடக்குது அப்படிங்கிறது சொல்லப்படவே இல்லை. அப்படி ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு லெவல் கிராஸ்ல திடீர்னு வந்து ஒரு கூட்ஸ் வண்டி கடந்து போறதுதான் காட்சியா காட்டப்படுது. ஆனா அந்த கூட்ஸ் வண்டியில இருந்து எப்படி இவங்க வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு புரியல. ஆனா அமலாபால் வந்து அந்த கூட்ஸ் வண்டியில இருந்து குதிச்சதா அல்லது தள்ளி விட்டதா அப்படின்னு ஒரு குழப்பத்துல கிடக்குறாங்க. ஒரு இடத்துல கிடக்கிற ஒரு நபரை தூக்கிட்டு வராரு, அமலாபாலை தூக்கிட்டு வராரு ஆசிஃப் அலி. அப்புறம் அந்த அமலாபாலை வந்து இவருக்கும் அமலாபாலுக்குமான பேச்சுகள் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அமலாபாலை தேடி அவருடைய கணவனா இருக்கக்கூடிய சர்ஃபுதீன் வராங்க. இந்த 3 பேருக்குள்ள நடக்கிற